எனது பெயர் செல்வமுருகன். நான் அபுதாபியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஆரோக்கியம் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று மாற்றி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் குருஜிக்கிட்ட நான் ஃபோனில் தான் பேசினேன். அவர் நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். வேறு ஒன்றுமே சொல்ல. என்ன பூஜை என்ன இது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விஷயம் என்னன்னு மட்டும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்கிட்ட சொல்லு, மனம் விட்டு சொல்லுன்னு சொன்னார். நான் இருக்கிறது எல்லாமே மனம் விட்டு எல்லாத்தையுமே சொன்னேன். அவ்வளோதான். எனக்காக ஒரு பூஜை பண்ணாங்க. அந்த பூஜை பண்ணும்போது எனக்கு ஆன்லைனில் காமிச்சு எல்லாமே எனக்கு சொன்னாங்க. இனிமேல் நீ நல்லா இருப்ப, நீ எதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ நல்லா ஆகிட்டு என்னை பார்ப்பேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் வந்தப்போ நீ நேராக வா அப்படின்னார். நான் வரும்போது வீல் சேரில் தான் வந்தேன். ஏர்போர்ட் வந்தது எல்லாமே வீல் சேரில் தான் வந்தேன். நான் இங்கே வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வரும், பயம் வரும். அங்கே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அபுதாபியில். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். இங்கே வந்தேன் நீ வா பூஜைக்கு, நீ ஒன்றும் வேறு ஒன்றும் சொல்ல, வா நீ வா பூஜைக்கு வா, நீ என்னை பாரு போ, அவ்வளோதான். இங்கே இருந்த 2 மாதமும் எல்லா அமாவாசையும் எல்லா பௌர்ணமி பூஜையும் பார்த்தேன். அந்த பார்த்த நமக்கான அவரை எனக்கு அவரை பார்த்தாலேன்னு இல்லை, அங்கேருந்து அபுதாபிலேருந்து பேசினாலே எனக்கு பாதி விஷயங்கள் எனக்கு தீர்ந்த மாதிரி எனக்கு இருக்கும். எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஏதாவது சின்ன பயம்னா கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணேன்னா ஐயா எல்லாம் நல்லா இருப்பீங்க ஐயா, ஓகே அப்படின்வார். அது உடனே சக்ஸஸ் ஆகிடும். எனக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் நான் ஐயாவை பார்க்குறதுக்காக, குருஜி பார்க்குறதுக்காக மட்டும்தான் வரேன். நான் ஒவ்வொரு டைமும் சரி, எனக்கு மனசார நான் எப்போதுமே தினமும் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு 4 வயசு குழந்தை இருக்கான். அவனும் பார்த்திங்கன்னா டெய்லியும் சொல்கிற வார்த்தை குருவே சரணம், குருவே துணை. 2 தான் நாங்கள் குருஜியை பார்த்து நாங்கள் சொல்கிற வார்த்தை. வேறு ஒன்றும் இல்லை. மானசீகமாக நாங்கள் அவரை குருவாக எடுத்துக்கிட்டோம். அதனால் நாங்கள் எவ்வளவோ நான் குடும்பத்தோடு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், என் குழந்தையோட சந்தோஷமாக பேசுகிறேன், என் மனைவியோடு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அது முழுக்க 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 குருஜி தான் காரணம். 50 அரிசியும் தான் காரணம். அவங்க ஐயா பூஜை பண்ணும்போது எடுத்து வந்து கொடுப்பாங்க. நான் பல வருஷமாக நான் வீட்டில் வாராகி அம்மா பூஜை பண்ணியிருந்தேன். அது போன வருஷம் நான் பூஜை பண்ணிட்டேன். அங்கே அபுதாபியில் நான் பூஜை பண்ணிட்டு இருந்த அம்பாவில் நான் ஐயா கிட்டே கொடுத்தேன். ஐயா இப்போ வீட்டில் வச்சு பத்திரமா பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. வாராகி இப்போ பத்திரமான இடத்துல இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம்.